தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் முழுவதும் நமக்கு இறை ஆசீர்மிக்க நாளாக அமையவும், நாம் இன்று தொடங்கக்கூடிய புதிய மாதம் நமக்கு அருள் மிகுந்த ஒரு மாதமாக அமைந்திட அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு தியானிக்க தந்திருக்கின்ற ஒரு நற்செய்தி பகுதி மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வரை உள்ள இறை வார்த்தை பகுதி. இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை பற்றி அவர்கள் யூத தலைவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். குறிப்பாக இன்றைய காலகட்டம் நமக்கு தெரியும், அதிகாரத்தை பெறுவதற்காக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தேர்தல் காலகட்டம் இதெல்லாம். ஆனால் இந்த அதிகாரங்கள் எல்லாம் பிறரை அடக்கி ஆள்வதற்கும் பிறர் மீது அதிகாரம் செலுத்துவதற்குமான ஒரு சூழலாக இருக்கின்றது. ஆனால் இயேசுவினுடைய அதிகாரம் என்பது இறைவனாகிய தந்தையில் மையம் கொண்டிருக்கிற ஒரு அதிகாரம். யூத மக்களுடைய பார்வையில் பொதுவாக நலமாக இருக்கிறவர்களை பார்க்கிற பொழுது கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், துன்புறும் மக்களை பார்த்தவர்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள், தண்டிக்கப்பட்டவர் என்ற ஒரு பார்வையிலும் அவர்கள் மக்களை பார்ப்பது வழக்கம். அவ்வாறு இருக்கிற பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து கடவுளுடைய தான் கொண்டிருக்கிற அதிகாரம் என்பது தந்தையினுடைய அதிகாரம். அந்த அதிகாரம் தண்டிக்கின்ற, வேதனைப்படுத்துகிற அதிகாரம் அல்ல, மாறாக நோயுற்ற, புறக்கணிக்கப்பட்ட, உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிற, சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் சார்பாக நிற்கின்ற ஒரு அதிகாரம் தான். அது இரக்கத்தின் அதிகாரம் என்பதை ஆண்டவர் இயேசு இங்கே நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களை, பொதுவாக அதிகாரத்தில் இருக்கிற மக்கள், அது அதிகாரம் குறைந்திருக்கிறவர்களை அல்லது தங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களை தண்டிப்பதிலே மகிழ்ச்சி அடைவார்கள், அவர்களை ஆதிக்கம் செலுத்துவதிலே மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தந்தையிடமிருந்து தான் மகனாக உலகில் இருந்து வந்த பொழுது வார்த்தையான தெய்வம் மனுவுரை எடுத்து மண்ணிற்கு வந்திருப்பது, அன்புக்குரியவர்களே, நோயுற்றவர்களுக்கு சுகம் கொடுக்கவும், பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் இதோ நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் நொறுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்விலே நல் வாழ்வை தரக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே நம் வார்த்தை வெளிப்படுத்துகிறது. எனவே இயேசுவின் அதிகாரம் என்பது ஆட்சி செலுத்துகின்ற, ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு அதிகாரம் அல்ல, மாறாக அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் என்பது அங்கே பிறருக்கு வாழ்வை தரக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு தகப்பன் தன்னுடைய 2 பிள்ளைகள் உள்ள ஒரு தகப்பன், அந்த மகன், அவருடைய ஒரு இளைய மகன் 10ஆம் ஆண்டு படிக்கின்றான். 10ஆம் ஆண்டு பொது தேர்வு எழுதி அங்கே ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருந்த வேளையிலே அந்த ரிசல்ட் வருகிறது. அங்கே அந்த மகன் தோற்று போகிறான். அவன் நினைத்தான், என்னுடைய தகப்பன் எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாரு, எனவே இன்னைக்கு வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு நல்ல அடி விழும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறான். அவனுடைய மூத்த சகோதரி தன்னுடைய தோல்வி ரிசல்ட்டை பார்த்துவிட்டு, இன்னைக்கு அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வரும் பொழுது உனக்கு அடி கிடைக்குது, இருறா, நீ உன்னை அடித்தாதான் சரி வருவ என்றெல்லாம் சொல்லி அவளை பயமுறுத்துகின்றான். தகப்பன் மாலையில் வருகிறான். அந்த தகப்பனுடைய எதிர்கொள்வதற்கு பயந்து கொண்டு இவனுடைய சிறு அறையில் போய் அமர்ந்து கொள்ளுகிறான். தகப்பன் எதையும் பேசவில்லை. மாலையில் வந்து குளித்து விட்டு வருகின்றார். மகனை அழைக்கிறார். மகன் வருகின்றான். அப்பாவுக்கு தெரியும் மகன் தோற்று போயிருக்கிறான் என்று. அந்த மகன் அருகில் வந்த பொழுது இந்த தகப்பன் அந்த மகனை தண்டிப்பார், அடிப்பார் என்று மற்றவன் எதிர்பார்த்துக்கின்ற வேளையிலே இந்த தகப்பன் அந்த மகனை கட்டி அரவணைத்து கொண்டு சொல்லுகிறார், பரவாயில்லை என்று. அன்பார்ந்தவர்களே, இதுதான் கடவுளின் அதிகாரமும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி கொடுக்கின்ற கடவுளின் அதிகாரம் என்பது குறையோடு இருக்கிற மனிதனை தண்டிக்கின்றவராகவோ அல்லது பாவிகளை புறக்கணித்து இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பாவிகளை புறக்கணிக்கின்ற ஒரு அதிகாரம் அல்ல, மாறாக பாவிகளை மன்னிக்கின்ற அதிகாரத்தை இயேசு வெளிப்படுத்துகிறார்.
நோயற்றவர்களை சுகப்படுத்துகிற அதிகாரத்தை இயேசு வெளிப்படுத்துகின்றார். நலிவுற்ற மனிதர்கள், யாருக்கும் வேண்டாதவர்கள், உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர் என்று சொல்லி கருதப்பட்ட மக்கள் வாழ்க்கையிலே அன்பின் ஒளியாக இயேசு அவர்கள் வாழ்வுக்குள்ளே கடந்து செல்கின்றார். இதுதான் இயேசுவினுடைய அதிகாரம் என்பது. இயேசுவினுடைய அதிகாரம் என்பது கடவுளுடைய இரக்கத்தை நொறுக்கப்பட்ட விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள் மத்தியிலே அவர்கள் வெளிப்படுத்துகிற வாழ்வு தரக்கூடிய ஒரு செயலிலே எப்பொழுதும் வெளிப்படுகின்றது. இனி அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். அதே கடவுளின் பிள்ளையாகத்தான் நாமும் இருக்கிறோம். தந்தையா இறைவனுடைய ஒரே மகனாக இயேசு வந்து தந்தையினுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தியது போல அதே கடவுளை அப்பா தந்தை என்று தூய ஆவியினால் அழைக்கப்படுவதற்கு உரிமை பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து பாருங்கள். இன்று நமக்கு இருக்கிற அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? நான் சக மனித இறைவன் எனக்கு தந்திருக்கிற அதிகாரம் என்பது பிறரை அன்பு செய்வதற்கான அதிகாரம், பிறரை புரிந்து கொள்வதற்கான அதிகாரம், பிறரை ஏற்றுக்கொள்வதற்கான அதிகாரம், பிறரை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிற பொழுது, ஆனால் என் உள்ளம் அவனை பழி வாங்கவும், அவனை வெறுக்கவும், பிறரை காயப்படுத்தவும், அடுத்தவனை உதாசீனப்படுத்தவும், பிறரை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று பாகுபாடு காட்டி பார்க்கவும் என்னுடைய பார்வை வெளிப்படுமாயின், அன்பார்ந்தவர்களே, நான் இயேசுவினுடைய அதிகாரத்தை நான் வெளிப்படுத்தவில்லை. மாறாக அது சாத்தானுடைய அதிகாரம். சாத்தானுடைய அதிகாரம் பிளவுகளை ஏற்படுத்தும். சாத்தானுடைய அதிகாரம் காயங்களை உருவாக்கும். சாத்தானுடைய அதிகாரம் துன்பங்களை உருவாக்கும். சமூகத்திலே, குடும்பத்திலே வேதனைகளை உருவாக்கும். ஆனால் இயேசு வெளிப்படுத்துகின்ற இரக்கத்தின் அதிகாரம் நோயுற்றவனை தனக்குள்ளே அரவணைக்கும். வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளாக மாறும். நொறுக்கப்பட்ட விளிம்பில் இருக்கிற மக்களுக்கு அன்பின் அக்கறையாக இயேசுவின் அதிகாரம் வெளிப்படும். எனவே நீங்களும் நானும் வெளிப்படுத்த வேண்டிய அதிகாரம் என்பது இயேசுவின் அதிகாரம். அது இரக்கத்தின் அதிகாரம். எல்லா மக்களையும் இரக்கத்தின் கண் கொண்டு பார்க்கின்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவிடம் பார்ப்போம். அவர் எப்படி நோயுற்றவர்களுக்கு சுகமாகவும், பாவிகளுக்கு மன்னிப்பாகவும், நலிவுற்றவனுக்கு நல்வாக்காகவும் நல்வாழ்வாகவும் இயேசு மாறியது போல நம்முடைய வாழ்விலும் நீங்களும் நானும் மாறிட இறையருள் வேண்டி ஆண்டவருடைய சன்னதியிலே மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் வெளிப்படுத்தின அதிகாரம் என்பது இரக்கத்தினுடைய அதிகாரம். அந்த செயல்பாடுகள் வழியாக கடவுளாகி இறைவன் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல, இரக்கத்தின் கடவுள் என்பதையே உலகிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில இறைவனை அப்பா தந்தையை அழைத்து ஜெபிக்க உரிமை பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது அந்த இரக்கமுள்ள தந்தையை போலவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு இறையருள் தந்து ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, ஆண்டவருடைய இரக்கத்தை நாங்கள் வாழ்வாக்கிட எங்களுக்கு வழி நடத்தும். அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.